அடுத்ததாக படத்தினுடைய நாயகன் அப்படின்னு சொல்ல தனி நாயகர்கள்னு சொல்லணும், நிறைய பேர் இருக்காங்க. பட் ஒன் ஆஃப் த ஹீரோஸ் இப்போ மேலுக்கு கொடுக்க போகிறோம். ஒரு அமேசிங்கான ஒரு என்டர்டெய்னர், ஹோல்சம் கொரியோகிராஃபர், டான்ஸர், இந்த கதைக்கான ஹீரோ, மாஸ்டர் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே உடனே ஞாபகம் என்னுடைய சாண்டி மாஸ்டர் தான். மாஸ்டர், கண்டிப்பாக உங்களுடைய அனுபவம் பற்றி எங்களுக்காக ஷேர் பண்ணணும். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு அதில் நிறைய அண்ணன் தம்பிகள்லாம் இருக்கீங்க, தெரிஞ்சவங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதே மாதிரி நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி சொன்னார், இங்கே எல்லாமே பயங்கரமான நடிப்பு ஜாமான்லாம் இருக்காங்க. உண்மை தானே, ஏன்னா இங்கே நிறைய பேர் எல்லாருமே சூப்பர் ஆர்டிஸ்ட் தான். இங்கே நான் வந்துட்டு பேசிக் லேர்னர் நடிப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். நான் சொல்லியிருக்கேன், நிறைய இன்டர்வியூலாம் சொல்லியிருக்கேன். பிகாஸ் நான் வந்துட்டு மற்றவங்களாம் வந்து காலேஜ் முடிச்சுட்டெல்லாம் போனவங்க, பட் நான் இப்போ தான் வந்து ஸ்கூல் சேர்ந்துருக்கேன். நடிப்பை பொறுத்த வரைக்கும் லாக்டவுனில் வந்துட்டு ஆக்சுவலாக மைம் கோபியானந்த் தான் வந்துட்டு எனக்கு ஆக்டிங்லாம் சொல்லி கொடுத்தாரு. பயங்கரமாக வந்துட்டு அவர் ஒன்று பயங்கரமாக பண்ணி கேட்டார். ஆனால் என்னென்னமோ பண்ணுறீங்கன்னு நான் கேட்பேன். அதான் எப்படி பண்ணுறீங்கன்ட்டு. இல்லை தம்பி அதை ஒன்றும் இல்லை தம்பியான்னுறாரு. அவர் பேசுகிறதே நம்ம அதை பார்த்துனே இருக்கோம். அதுலேயே நம்ம நிறைய நடிப்பை கற்றுக்கலாம். ஒரு சின்ன விஷயம் தான் பேசுவார், அதில் 1008 ரியாக்ஷன் கொடுக்காரு. யாரே அந்த மனுஷன் இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நம்ம எப்போ பண்ணுறது? லவ்யூண்ணே, நீங்கள் கொடுத்த அந்த சின்ன சின்ன டிப்ஸை வச்சு தான் இன்ன வரைக்கும் வந்து ஓட்டின்னு இருக்கேன். அதை வச்சு மலையாளத்தில் தான் அப்படியே ராஜா பண்ணிருக்கேன். ரொம்ப லவ்யூ, ஆல்வேஸ் லவ்யூ. அண்டு பிரிட்டோ தண்ணி குடிச்சிட்டு அவசரம் இல்லை, குடுறா, பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கதை தான் அவன் சொன்ன மாதிரி வந்துட்டு அவன் பிரிட்டோ சொன்னோடனே ஃபஸ்ட்டு ரியோ டார்லிங் தான் சொன்னார். பிரிட்டோ ஒரு கதை இருக்குது டார்லிங், நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணுங்கன்னு. ஓகே, நான் பிரிட்டோட சொன்னேன். ஓகேடா சொல்கிறேன்னு பிரிட்டோ வந்து சொன்னால் உண்மையாலுமே அவன் நரேஷனே வந்துட்டு செம்மையாக இருந்தது. சொல்கிற விதம்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. ஓகே, நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. ஏன்னா ஆஃப்டர் டியோக்கு அப்புறம் எனக்கு நிறைய அந்த நெகட்டிவ் ஷேடு தான் வந்தது ஃபுல்லாகவே நிறைய. அதே மாதிரி தான் நம்ம இண்டஸ்ட்ரியில் தெரியல, போலீஸ்காராக வந்துருப்பாங்க ஒரு 10 வருஷத்துக்கு, வில்லனா அப்படியே வில்லனாகவே இருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் அதே மாதிரி தான் வந்துட்டு அப்படியே சைக்கோ த்ரில்லராக தான் வந்துருந்தது. சொல்கிறோம்ல, சார் நீங்கள் எடுத்தோன்னு அப்படியே கத்தி எடுத்துக்கிட்டு ஓடுறீங்க சார், ஓடி அப்படியே கழுத்துலாம் அப்படியே எப்படிலாம் சார் வேணாம் சார், ஒன்று பண்ணியாச்சு போதும் சார். எனக்கு ஜாலியாக பண்ணேன், எனக்கு ஒரு ஆசை. எனக்கு சாண்டி ஜாலியாக அந்த மாதிரி பண்ணுவேன் சார். பிரிட்டோ சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இதான்ப்பா ஜாலியாக இருக்கும். அப்போ பிரிட்டோட ஒரே சொன்னேன், பிரிட்டோ சாங் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். ஆனால் இருக்குன்னு உங்களுக்கு மட்டும் தான் ஜாலியான பாடுங்க. அப்பா அது ஒன்று போதுன்னா அது ஜாலியாக இருக்குது. கதையாகவே வந்துட்டு அதுவும் அம்மா கேரக்டர்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்க சான்ஸ் இல்லை. எல்லா பீஸில் நட்டி சார்லாம் வந்துட்டு இப்போ தான் வெளில சொல்லுங்கள் சார், என்ன ஆக்டர் சார் நீங்கள்? ஐயோ, கர்ணன் படத்துலாம் என்னமா நடிச்சிருக்கீங்க? இவ்வளோ நடிப்பு, இவ்வளோ பட்டாளத்து நடுவில் நம்மளும் வந்திருக்க வேண்டிய எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிரிட்டோ கிரேட்டா, ரொம்ப செம்மையாக வந்திருக்கு. என் படம் செம்மையாக வந்திருக்கு, மற்ற படம் வந்துட்டு அவன் எனக்கு தெரியும். நட்டி சார் ஆல்வேஸ், அதுவும் ரியோ டார்லிங் பற்றி சொல்லவே தேவையில்லை. பிகாஸ் ஆல்வேஸ் ஸ்வீட் ஹார்ட் எல்லாருக்குமே. ரொம்ப வருஷம் பழக்கம் எங்களுக்குள்ள, பயங்கரமான ஒரு நட்பு. ஏன்னா இப்போ நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்பார், அவர் சொன்னால் என்ன கேட்பாரு. ஓகே டாலிங் போகலாமா, ஓகே வேணாமா, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன். எனக்கு ரொம்ப உங்களை பற்றி புகழ எனக்கு வார்த்தை இல்லை, வரவே இல்லை. நானும் அது எதாவது யோசிக்கிறதா புகழலாமான்ட்டு வரல. ஏன் எங்கள் சீட்டில் வச்சுருக்காரு, நிறைய பேர் எழுதி வச்சுருக்காங்க. அதுதான் எனக்கு வரல டாலிங், புகழ்ந்து பேச தெரில சத்தியம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ரொம்ப புகழ்ந்தெல்லாம் பேச முடியாது. என்னடா வச்சா என்னடா அந்த மாதிரி மூடு தான். பட் ஆல்வேஸ் ஐ லவ் யூ டார்லிங். பட் ஆக்சுவலாக நாங்கள் 2 பேர் பேசியிருப்போம், டார்லிங் நம்ம 2 பேர் சேர்ந்து ஜாலியாக ஒரு படம் பண்ணலான்ட்டு. ஆனால் வந்துட்டு கடைசியாக இப்படி அமைஞ்சிச்சு, தனித்தனி படமாக அமைஞ்சிச்சு, சேர்ந்து பண்ணல. ஆனால் சீக்கிரத்தில் நம்ம டார்லிங் சேர்ந்து பண்ணுறோம் டார்லிங். அண்ட் ஆல்வேஸ் ஐ லவ் யூ ஸோ மச் டார்லிங். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஓகே. அதுக்கப்புறம் தேவ், மியூசிக் டைரக்டர் தேவ் சூப்பராக கலக்கியிருக்கான். சாங் சான்ஸே இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு. என்ன கிட்ட சொல்லப்போ நான் சூப்பராக பண்ணேன், மியூசிக் சூப்பராக பண்ணணும் அப்படியா, சரி ஓகே. அந்த நம்மளுக்கு சாங்ஸ் நிறைய கேட்டு நம்மளுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு சென்ஸ் தெரியும். ஓகே, இது ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதான்ட்டு.
அப்போ அந்த 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 உக் லைனு பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப கேட்ச் ஆச்சு. பிரிட்டோ செம்ம ஹிட் 100% ஹிட் ஆகிடுனான்ட்டு கரெக்டாக அதே மாதிரி இப்போ ட்ரெண்டிங்கில் சூப்பராக போயிருக்கு. அதனால் ரொம்ப ஹாப்பி. ஆல்வேஸ் அதுவும் மற்ற சாங்லாம் பார்த்தேன் சூப்பராக பண்ணியிருக்கு, சான்ஸே இல்லை. ஐயோ பாரதிய சார்லாம் வந்து அப்படியே உட்காந்து லைட்டாக உள்ளுக்குள்ள அழகாக வந்துச்சு, வெளில அந்த மீன் கண்டுபிடிச்சு சூப்பராக ஆல்வேஸ். அண்டு கோரியோகிராஃபர் அபு சார்லஸ், அவங்களாம் வந்து உட்காந்து அவங்க 2 பேரும் சூப்பராக பண்ணிட்டாங்க. 2 பேருமே ஒன் டே தான்ப்பா, அவங்களுக்கு டைமே இல்லை. அவங்களுக்கு அரிபரியாக இங்கேருந்து அங்கே ஒரு ஒன் டேல சாங் முடியுது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அது வந்துட்டு சூப்பராக கலக்கிட்டாங்க. சூப்பராக அபு சார்லஸ். இன்னும் நீங்கள் நிறைய சாங் கோரியோகிராஃப் பண்ணணும், மனசார வாழ்க்கிறேன். அண்டு March 7 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ப்ளீஸ் எல்லோரும் வந்து பாருங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே. ஐயோ ஐயா பார்த்துட்டேன், உன் கண்ணிலே தெரிஞ்சிச்சு என்ன சொல்கிறேன். ஹைரா ஓகே, அவங்க தான் வந்துட்டு என்னோடய கதையில் வந்து ஹீரோயின் சொன்னாங்க ஃபஸ்ட்டு. அது உண்மை தான். அது ஃபஸ்ட்டு மாஸ்டர் நீங்கள் என்ன ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அந்த பெசன்ட் நகரில் ஷூட் பண்ணுறப்ப தான் வந்துட்டு ஆட்டோவில் கிளம்பி 2 பேர் நைட்டில் போகிறப்போ சாண்டி மாஸ்டர் ஃபோட்டோவில் எடுத்துருக்கேன். என்ன இவங்க லுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. யார் இவங்ககிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அப்போ தான் கூச்சப்படாமல் கேட்டாங்க, நீங்கள் ஃபேமஸ் ஆகிட்டு கொஞ்சம் அப்படின்றேன். ஓரளவுக்கு ஓகேமான்னு. அப்படின்ட்டு உடனே இவங்க சர்ச்லாம் பண்ணி பார்த்தாங்க. அப்போ வீடியோலாம் டான்ஸ் பண்ணுறாங்க. மாஸ்டர் யூ ஆர் ஸோ ஃபேமஸ். பட் செம்ம ஆர்டிஸ்ட், சூப்பராக நடிச்சிருக்காங்க அவங்க. ஆக்சுவலாக அவங்க தமிழ் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு தெரியல, லேர்னிங் ஃபஸ்ட்டாக தான் தமிழில் எழுதி பிரிட்டோ சொல்லி சூப்பராக பேசியிருக்காங்க ஃபுல்லாகவே. சூப்பராகிறா, வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் நிறைய படம் ஹீரோனா பெரிய படம் பண்ணணும் மனசாக வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் மற்ற டெக்னீஷியன் கேமராமேன் அர்ஜுன் சூப்பராக கலையிருக்கார். அவரும் ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் இன்னும் நீங்கள் நிறைய படம் பண்ணணும், பெரிய படம்னு மனசார வாழ்த்துனேன். உங்கள் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், அந்த ட்விஸ்ட்டு தான் ஹைலைட்டு. அந்த குழந்தையே நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் ஹைலைட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. யார் அந்த பொண்ணு யார் ஆனால் உங்களுக்கும் தெரியல தானே. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு சின்ன பொண்ணு சொல்கிறப்ப கண்டுபிடிச்சிருக்கீங்க, நீ தானே மாதிரிட்டு கரெக்டா. ஆனால் நீங்களும் ரொம்ப சீரியஸாக அப்படியே ரொம்ப மூஞ்சி நானும் அவங்க சொல்லி பாடுறா. இவங்களும் வந்து அவங்களுக்கும் தெரியும் இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுட்டு. ஆனால் எவ்வளோ சீரியஸாக கதை கேட்குறவங்க அவங்களும் அப்படியே ஆமாம் ரியாக்ஷன் வர ஊற்றுறாங்க. இவங்களா பா சூப்பர். ஆனால் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அண்ட் தேங்க்யூ. இதே மாதிரி ஹாப்பியாக எப்பவுமே இருங்க, ஜாலியாக இருங்க, ஒரே வாழ்க்கை ஒரே லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அன்பை உங்கள் ஸ்டைலில் ஜாலியாக அன்போடு வரவேற்கிறதுக்காக நாங்களுமே காத்துட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.